தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. அடியனை மீண்டும் அழைத்து நிற்க பண்ணின உதவி செய்த அன்புதாசன் போதகரை அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இயேசுவின் நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தின் வாழ்த்துக்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமே காணோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. சந்தோஷம் முகத்தில் தெரிஞ்சாலும் சந்தோஷமா இருக்கும். ஆமென். ஆராதனை முடியும் போது சந்தோஷம். ஏன்னா சாத்தான் ஓடிட்டான். துதி எடுத்தால் சாத்தான் அல்லேலூயா. நம்ம ஓட்டிட்டு சந்தோஷமாக உட்காந்துருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ தந்தை கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு புறப்படுவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பிரதர், வார்த்தையெல்லாம் நல்லா இருக்கு பிரதர். எங்கள் வீட்டில் நாங்கள் எழுதி போட்டு போனி ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு. ஆனால் அந்த ஆசீர்வாதம் இன்னும் வந்து சேரல பிரதர். சீக்கிரம் வந்து பிரதர். கர்த்தரை ஆயத்தப்படுத்துவார். சரி, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. காரணம், அவன் தகப்பன் விக்கிரகத்தை செய்தவன். அந்த விக்கிரகத்தை சார்ந்து இவனுடைய பாதை வந்தது. விக்கிரகத்தை செய்கிறவன். அப்போ இவன் அந்த பிசினஸ் எல்லாம் வந்திருக்கணும், ஆனா வரல. ஆனா ஆண்டவர் இவனை வித்தியாசமாய் ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வதித்தார்? இது ஆபிரகாம் ஆண்டவருக்கு செவி கொடுத்தபடினாலே. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அதற்கு அவன் இதோ அடியேன் என்றான். கர்த்தர் கொடுத்த செய்தியின் தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதத்தை சொல்லவா, ஆபிரகாமை சொல்லவா தெரியல. ஹினேனி சொல்லுங்க பார்க்கலாம். ஹினேனி. ஹினேனி. ஹினேனி என்றால் இதோ அடியேன் என்று அர்த்தம். ஹினேனி என்றால் என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீர் மாத்திரம் எனக்கு என்று அர்த்தம். ஹினேனி என்றால் நான் எனக்கு யாரும் இல்லை, நான் உமக்கு மட்டும் சொந்தம் என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹினேனி. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹினேனி என்றால் இதோ அடியே. எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், பயங்கர வாலுக்காரன். நான் நல்ல பையனாக இருந்தேன். உண்மைக்கு ரொம்ப சேட்டை பண்ண மாட்டேன். சேட்டை பண்ணாலும் வெளியே தெரியாது. சேட்டை பண்ணிட்டு அமைதியாக இருப்பேன். எல்லா கிளாஸ் அடி வாங்குவோம். நான் நல்ல பையன், யாரும் என்னை ஒத்துக்கவே மாட்டாங்க நான் செஞ்சேன்னு சொன்னாலும். நல்ல பையனாக இருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்ந்தான் வாலிப வயசில், ஒரு 22 23 வயசில் வேலை செய்யும்போது வந்து சேர்ந்தான். மகாவாது, என்னோட 2 வயசு மூத்தவன் தான். அவன் வாது போட்டான்னு யாரும் நம்ப மாட்டாங்க. டவுனில் நடந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு போய் நின்றுட்டு பாலுன்னு திடீர்னு ஒரு பேரை சொல்லி கத்துவான். போகிறேன், நிறைய பேர் திரும்பி பார்ப்பாங்க. என்னை பார்த்து சொல்லுவான், இவங்க எல்லாரும் பாலுன்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் சொன்னதானே திரும்பி பார்க்கணும், ஆனால் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அப்படித்தானே, என்ன சத்தம் கேட்குது எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. அவங்க பேர் பாலு கிடையாது. திடீர்னு கக்கன்னு சிரிப்பான். சுற்றி உள்ளவங்க சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பேர் இல்லைன்னாலும் ஏதோ சத்தம் கேட்குது திரும்பி பார்க்குறான். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னான், ஆபிரகாமே சொன்னான், ஹினேனி இதோ அடியே, நான் மாத்திரம் இருக்கிறேன். ஆண்டவர் பார்த்த எழுந்துரு. அதற்கு முன்னாடி ஆபிரகாம் ஆண்டவர் பேசவே இல்லை. ஆண்டவர் எழும்பு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு உடனே புறப்பட்டு போ. தட்ஸ் ஆல். எனக்கு மதுரைனாலே ஆகாது.
மெட்ராஸை பற்றி தெரியாது. நான் கொடைக்கானல் படித்தவர். 98ஆம் வருடம் 97ஆம் வருடம் ஜூலை மாதம் ஆண்டவர் இடத்துல பேசினார். நீ சென்னைக்கு போகணும், நான் உன்னை ஊழியத்துக்கு நீ எங்கே போகணும், உன்னை அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னேன். எனக்கு மெட்ராஸை ஒன்றுமே தெரியாது. கிளம்பி ஆண்டவர் சொல்லிட்டார் சொல்லி சுட்கேஸ் எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு நான் போகிறேன்னு சொன்னதுக்கு அந்த பழைய காலத்து அம்மாவரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பேச மாட்டாங்க, உம்முன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. சோத்திரம் 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 அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் மெட்ராஸ்க்கு போகிறோம், ஐயோ அது எவ்வளோ பெரிய ஊர், எவ்வளோ மோசமான ஊர். நம்ம ஊரை பற்றி நம்மளே அப்படி தான் சாட்சி கொடுக்கறது விடலை. போய் திரும்பி 40 நாள் மோசம் மாட்டேன். அப்போ தான் ஆண்டவர் 96 கத்திர ஊழியத்துக்கு அழைத்தார். 97 இடைப்படுறார். இவங்க எல்லாம் அந்த மற்ற ஆள் பேசுகிறத வச்சு நம்ம சந்தேகம் வந்துடும், பேசுகிறது ஆண்டவர் தான். நான் அனுபவிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஆண்டவர் கண்டிப்பாக இது ஆண்டவர் பேசுகிறாரு நமக்கு தெரியும். ஆனால் சுற்றி உள்ளவர் பேசுகிற பேச்சில் நம்ம உண்மையாக வணங்குறது இயேசு கிறிஸ்து தானா நமக்கே சந்தேகம் வந்துடும். ஆண்டவர் அழைக்கிறார், பேசுகிறார். இதெல்லாம் இல்லை கர்த்தரெல்லாம் பேசலாம், வாண்டவர்கள் எங்கள்கிட்டையும் பேசலான்றாங்க. எங்கள் அப்பா ஊழியக்காரி தான், அம்மாவும் நல்ல அருமையான ஊழியக்காரி. எங்கள் அம்மாவுக்காக தேவனை துதிக்கிறேன். மெட்ராஸா? ஐயோ தெரியாத ஊரில் போய் என்னமோ போ. நான் போய் பேக்கிங்லாம் பண்ண, நான் போய் உட்காந்துட்டேன். ஆண்டவரே நான் போக மாட்டேன். என்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவும் சேர்ந்து என்னை ஜெபம் பண்ணி அனுப்புகிறாங்களோ அன்னைக்கு போகிறேன். சரியா தப்பா? கீழ்ப்படிதலே உத்தமம். 97 வந்தது, 98ஆம் ஆண்டு வந்தது, ஜனவரி மாதம் வந்தது. காரியங்களை தலைகீழாக மாற்றி போட்டார் கர்த்தர். ஒரு ஊழியத்திலிருந்து என்னை அழைத்தார்கள். என் அப்பா அம்மா முழங்கால் போட்டு போயிட்டு வா, கர்த்தர் ஆசைப்படுவாங்க. இல்லையே சொல்லுங்க. 98 போய் மெட்ராஸில் போய் தேனாப்பட்டில் கீழே இறங்குறேன். நல்ல அருமையான வெயில், காலை வெயில், இள நேரம், பயங்கர பிஸி. திருவள்ளுவர்னு அப்போ ஒரு பஸ் இருக்கும், இப்போ ஏசிடிசி, அப்போ திருவள்ளுவர் பஸ். இறங்கி காலை வைக்கிறேன், ஒரு மின்னல், ஒரு சத்தம் கேட்டது, கால் வைக்கும் தேசத்தில் நான் என்ன பேர் செய்வேன். கர்த்தர் இப்படி பேசுவாரான்னு எனக்கு யோசிக்க கூட தோணலை. அல்லேலூயா ஆமென். வீட்டில் போய் உட்கார்ந்த உடனே தான் யோசித்தேன், கர்த்தர் இப்படி பேசுவாரா? அவ்வளோதான். 13 வருஷங்கள் மெட்ராஸில் நடத்துறதுக்கு ஆள் இல்லை, கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. ஆனால் கர்த்தர் அருமையாய் நடத்தினார், கற்றுக் கொடுத்தார். 7 வருஷம் கர்த்தர் புடமிட்டார். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். புடமிட்டதெல்லாம் சும்மா இல்லை. எல்லா ஊழியக்காரனும் கூப்பிட்டு பயன்படுத்துவாங்க, தூஷிப்பாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் கூட இருப்பாங்க, துரோகம் செய்வாங்க. பட்டினி, பசி, சஞ்சலம் எல்லாம். அதற்கு நடுவிலும் கர்த்தர் என்னோட இருந்தார். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். எல்லாம் முடிந்தது. 13 வருஷம் நல்ல சில ஆத்துமக்கள், ஒரு 31 ஆத்துமக்கள் வரைக்கும் அங்கங்கே இருந்தாங்க. நல்ல ஃபுல்லாக ரட்சிக்கப்பட்டு வந்தது ஒரு சிலராக இருந்தாலும் கொஞ்சம் தொடர்ந்து ஜெபத்துக்கு போய் கொண்டு இருக்கிற அளவுக்கு ஒரு ஊழியம் வளர்ந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ மதுரைக்கு போனார். ஐயோ மதுரையா? ஐயோ சுத்தமாக ஆகாதே நமக்கு. என்ன ஆண்டவரே செய். நான் சொன்னேன் மதுரைக்கு போகிறேன். முதல்ல எங்கள் வீட்டில் ஒரு அம்மனி இருக்காங்க இல்லையா, நல்ல தைரியம் உட்காந்துருக்காங்க பாருங்க. நீங்கள் வேணா போராட்டு போங்க, உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுனார், நாங்களாம் வரமாட்டேன்னாங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா சரிம்மா, எனக்கு என்ன பண்ணுற பையன் ஜோபிக்கிறேன், அதை உறுதியாக பேசுகிறாரு, நீ போயிட்டு வர கிளம்பு. ஊழியத்தில் உள்ளவங்க அது எப்படி ஆண்டவர் இருக்கிற 5 பேரை விட்டுட்டு அப்போ சொல்லுவார், அதை இயேசு கிறிஸ்து கைவிடவரா இயேசு கிறிஸ்து. சரிப்பா ஒரு சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து உபவாசிக்கலாம். 40 நாள் உபவாசித்தோம். 40 நாள் முடியும் போது ஒரு ஜபத்தை வைத்தோம். ஊழியத்தில் எல்லாருமே சொன்னாங்க, டேடி நீங்கள் கிளம்பிடுங்க, கர்த்தர் சொல்கிறாருன்னு கிளம்பிட்டாங்க. மதுரைக்கு வந்தோம். ஏற்கனவே பிடிக்காமல் வந்தோம். வந்தோடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. கையில் சாப்பாட்டுக்கு காசு இல்லை, கையில் காசு இல்லை, குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்கே காசு இல்லை. அதை பார்த்தா பாவமாக இருக்குது. சின்ன குட்டி போய் அழுகிறேன், என்ன ஆண்டவரே, ஆண்டவர் இது வேண்டாம் நினச்சா கையில் கொடுத்துட்டீரு. ஊழிய குடும்பம் வேண்டாம்னே குடும்பத்தை கொடுத்துட்டீரு. கேட்டதை அவர் கொடுக்கல, ஊழியத்தை தவிர எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஊழியத்தை தான் கேட்டேன். ஆண்டவர் கடைசி வரைக்கும் ஊழியம் செய்யணும், கல்யாணம் பண்ணக்கூடாது, புள்ள குட்டிலாம் இருக்கக்கூடாது. நான் ஆண்டவர் 5 நிமிஷம் வேலை செஞ்சாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு. அதை தவிர கர்த்தர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. இது எல்லாத்தையும் அடித்து பொட்டிச்சு உரட்டி எடுத்து பிசைஞ்சு எடுத்து கடவுள்னு பாத்திரமாய் மாற்றுவதற்கு எல்லா வழியிலையும் கர்த்தர் கொண்டு போனார். அப்போது நான் விரும்புகிற இடம் அல்ல, விரும்பாத இடம். மதுரையில் பிடிக்காது. வந்தால் மெட்ராஸ் அழகாக நான் நல்லா செட்டில் ஆகி வந்துச்சு. மதுரைக்கு வந்து எதை பார்த்தாலும் பிடிக்கல, யாரை பார்த்தாலும் பிடிக்கல. கர்த்தர் உருவாக்குனார்.
இவன் முதலில் இந்த சரிப்பட மாட்டான், நீ வாடா ஒரிசா கூட்டு போயிட்டார். ஒரிசாவுக்கு போனால் டாய்லெட் போகிறதுக்கு இடம் இல்லை, வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு தெருவா போனோம். கத்தர் உருவாக்குனார். திருப்பி வந்தோம். கத்தர் மெட்ராஸோட அருமையாக மதுரையை மாற்றி அற்புதமான ஊழியத்தை உங்களை கொண்டு ஆசீர்வாதமான சபையை கற்றுக்கணும். அந்த ஒரு நல்ல சொல்லுங்கள். என்னே ஒரே ஒரு காரணம், தெய்வ சித்தம் நமக்கு பிடிக்கலோ பிடிக்கலையோ நீன்னு பணிஞ்சோம். நல்ல சொல்லுங்களேன். என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீர் மாத்திரம். அப்போ ஒரு விக்கிரகத்தின் வழியே ஆபிரகாமை பார்த்து ஆண்டு சொல்லி புறப்பட்டு போ, அவ்வளோதான், வேற வழியே இல்லை. ஜஸ்ட் பேக்கப் அண்ட் கெட் அப். உடனே கிளம்பி வந்துட்டான். ஆண்டவர் கூப்பிட்டு கேட்டார், ஆபிரகாமே. அவனோட வசனம் சொல்லுது, சோதனை வழியெல்லாம் கத்தர் கூப்பிட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இந்த வசனத்தில் பாருங்க, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவனை நோக்கி ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் நீ. அந்த சோதனைக்கு பதிலே நான் தான் ஆண்டவரே. இப்போ நம்மை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் வருதோ இவைகளெல்லாம் தேவன் அனுமதித்த சோதனைகள். ஆனால் நிறையா நம்ம இழுத்து விட்ட சோதனைகள். காத்திருப்பதில்லை, தேவனுக்காக காத்திருந்தது ஏன் நடக்கிறது ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னாரு ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சும்மா தெரியல கெர்ஜித்து வகை தேடி சுற்றி திரிகிற யார் சிக்கனாலும் பிடிச்சி உள்ள எடுத்துருவான் பிசாசு. ஆண்டவருக்கு சொல்லுகிறாரு, அப்படியானா நம்ம எழுந்திருந்து விழித்திருந்து சோதனைக்குட்படாதபடிக்கு. எத்தனை பேர் ஜோம் பண்ணுற காலையில் எழுந்து, ஆண்டவரே இன்னைக்கு எந்த வியாதி என்னை அணுகக்கூடாது இயேசுவின் நாமத்தினால, எந்த வறுமை என்னை தொடக்கூடாது, தேவையில்லாத கால் எனக்கு வரக்கூடாது, தேவையில்லாத ஆளை சந்திக்கக்கூடாது, இயேசுவின் நாம் இந்த சோதனை வராதபடி இயேசு ரத்தத்துக்குள் ஜெபிக்கிறேன்னு நம்ம ஜெபிக்கிறோமா? அநேக வேளையில் தினம் ஜெபிச்சோம்னா இந்த சோதனைக்குள்ளே வரமாட்டோம். கால் எழுந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்த ஆண்டவரே இதோ அடியே. சோதனை முதலே அவன் சொன்னது, நீ என்ன சோதிச்சாலும் பரவாயில்ல, இதோ நான் இங்கே தான் இருக்கேன். அதன் பிறகு ஆபிரகாமோட ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர், ஆபிரகாம் எழுந்துடு, கண் காணு மட்டும் எழுந்து நட, நீ நடக்கிற இடம் எல்லாத்தையும் உனக்கு தரேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக ஒரு யமஹா பைக் எடுத்து ஒரு ரவுண்டு வந்துருப்பேன். ஆபிரகாம் சரின்னு சொல்லலை, வேண்டாம்னு சொல்லலை. அவனுக்கு ஒரே ஒரு காரியம், ஹீனேனே நான் உமதாடி. எனக்கு இவ்வளவு நான் நடந்து திரிகிற இடமெல்லாம் நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, ஆனால் நான் உமது அடியே. நல்ல சொல்லுங்களேன். அவர் மேல இந்த ப்ரெஷர், இப்போ நான் மண்டை ஃபுல்லாக ப்ரெஷர் இருக்குல்ல, இந்த சர்வீஸ் முடிச்சோடனே வீட்டில் போனால் அது ஏற்றிக்க பாருங்களேன். நம்ம வரும்போது கட்டிட்டு வந்துடுது பிரச்சனைலாம். இங்கேருந்து நான் போயிட்டு வந்துடுறேன், இங்கேருந்து திரும்பி போனேன், பாபா தூக்கி செல்லமே கண்ணை மணியை தூக்கி மாட்டேன் வச்சுக்கிறேன். அவர் தலைவர்னா அவர் மேலே ப்ரெஷரை கொடுங்க, அப்பாட்ட ப்ரெஷரை கொடுங்க. அப்பாட்ட காசு இருக்குன்னு தெரியுமா இல்லைன்னு தெரியுமா? கேட்டுதான் நம்ம கேட்டு வாங்கணும். விவரம் தெரிஞ்சோடனே கேட்போம். என்னைக்காவது காசு இருந்துச்சுன்னா எனக்கு நல்ல ஒரு இந்த இடத்துல போய் எனக்கு ஒரு டின்னர் வாங்கி கொடுங்கன்னு கேட்போம். விவரம் தெரியாதப்ப கமாண்டு தான். எங்கள் வீட்டு குட்டி ஒரு நாள் ஒரு வயசு 1.5 வயசு உட்காந்து எல்லாத்தையும் விரட்டிகிட்டு இருந்துச்சு. திடீர்னு எழுந்திரிச்சு உட்காந்துச்சு, மம்மி இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னுச்சு. சரி நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி அது என்னமோ பண்ணுச்சு. திடீர்னு என்ன கூப்பிட்டுச்சு, இதெல்லாம் செய்யுங்கன்னு என்னமோ சொல்லுது. நான் போய் முழங்கால் போட்டுக்கிட்டு, ஹலோ என்ன எல்லாரும் விரட்டிகிட்டு இருக்கிறேன் காலையில் உட்காந்துட்டு. நான் சொல்லிச்சு, நான் இந்த வீட்டு மகாராணி சொன்னதை செய்யுங்கன்னுச்சு. 1.5 வயசில். அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த உரிமை தான் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், தேவன் அவர் புத்திரருமானால் உடன் சுதந்திரரும். அவருடைய பிள்ளையாய் இருந்தால் மட்டும்தான் சொத்தை நம்ம பேர் வாங்க முடியும். இல்லைன்னா கெட்ட குமாரன் மாதிரி. கெட்ட குமாரன் அது வரைக்கும் ராஜ சாப்பாடு, நேற்று வரைக்கும் நல்ல எலும்பு, நல்ல மட்டன் எலும்பு. போர்டில் போட்டுருக்க, அந்த நீங்களும் சாப்பிட்டீங்களான்னு தெரியல. இப்போ பாருங்க நல்லி பிரியாணி போட்டிருக்காங்க. அது எப்படி நல்லியில் பிரியாணி செய்வான்னு எனக்கு தெரியல. நல்லி பிரியாணி, மூளை சுக்கா, என்னென்னமா பேரெல்லாம் போட்டிருக்காங்க. மனுஷன் சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்டாரு அப்பா வீட்டில். ஆனால் இந்த அழைப்பை மட்டும் கொஞ்சம் மாறி போனாருங்க. போய் சாப்பிட்டது என்ன சாப்பிட்டாரு? பன்றி சாப்பிடமா? பன்றி சாப்பிடணுமே சரி கிடைக்குமான்னு பார்த்தா அந்த தவிடு கூட கிடைக்கல. அழைப்புன்னு கத்தரை கூப்பிட்டா இதோ அடி கொடுத்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில மேன்மை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அதுதான். அப்புறம் ஆண்டவர்
ஆபிரகாம் அழைத்து காண்பித்தார். இப்போ அந்த வானத்து நட்சத்திரம் என்னன்னு சொன்னார். நம்ம ஃபோட்டோ எடுத்துருவோம். ஃபோட்டோ எடுத்து தனியாக உட்காந்து 1 2 3 4 5 6 7 8 கண்டிப்பாக நான் செய்வேன் இல்லையா? அவர் அதையும் பண்ணலை. அப்பயும் ஆபிரகாம் சும்மா இருந்தார். காரணம், சொன்னது தாங்க. ராமே சொல்லுங்களேன். கர்த்தர் சொன்னதுன்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால தான் சொன்னதுன்னு கர்த்தர்கிட்ட ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிப்பேன், லார்ட் ஐ வில் நாட் ஃபெயில் யூ. ஆண்டவரை நான் உங்களை அவமானப்படுத்த விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். என்ன சத்தம் வர மாட்டேங்குது? நீ என்னை ஆண்டவர் அவமானப்படுத்துறது? ஆமாங்க. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என் விசுவாசம் எப்படிப்பட்டது, என் அழுத்த கர்த்தர் யாருன்னு சொல்லி நான் என் குறைய போய் ஒருத்தர்கிட்ட பெருசாப்படுத்தி பேசினா ஆண்டவருடைய நாம தூஷிக்கப்படும். ஏங்க இங்கேருந்து இங்கே வரைக்கும் வலிங்க, இங்கே வலிங்க நடக்க முடியலைங்க, உட்கார முடியலன்னு சொன்னால் ஆராதிக்கிற தேவனுடைய நாம எப்படி மகிமைப்படும்? அப்போ அதுவல்ல நமக்கு பெருசு. அழைத்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்திருக்கும் பொழுதுதான் கத்துக்கிறீர்களே நடப்பிப்பார். ஆபிரகாம் ஆண்டவர் பார்த்து சொன்ன, ஸ்டாரை கவுண்ட் பண்ணல. இந்த தேசமெல்லாம் அவனுக்கு தருவேன்னு சொன்னாரு. தேசத்தை மேப்பை பார்க்கல. அவன் சொன்னலாம், நான் உமது அடியேன், அவ்வளவுதான். அவர் அடியேன் என்ன செய்யணும்? துதிக்கணும், பாடணும், சோதரிக்கணும், அல்லேலூயா சொல்லணும், சத்தியத்தை அறிவிக்கணும். நீ பாருங்க, நம்ம சர்ச் சபைகள், பெருக வேண்டிய சபைகள் அப்படியே அசைவில்லாம இருக்குது. கேட்ட பாஸ்டர் அவர் பேசாம ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிடுவாரு. அவர் இந்த ஊருக்கு ஊரா போயிட்டு இருக்காரு. என்னையா பாஸ்டர், அடுத்து தேசமா போகணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நாமே சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகெங்கும் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இங்கே உட்காந்து எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? நம்ம எல்லாம் எதுபடாதாங்க அவர் வெளியில் போக முடியும். அவர் வெளியில் போனதான் ரட்சிக்கப்படாத லட்சக்கணக்கான ஜனங்கள் தேவனத்தில் சேர்க்கப்படுவார்கள். அவங்க எங்களை விட்டு ஆப்பிரிக்காவில் போய் அவர் என்ன பண்ண போறாரு? ஆப்பிரிக்காவில் உள்ளவங்களுக்கு கர்த்தருடைய ஜனங்கள் தான். அங்கே உள்ள ஜனங்களுக்கு இங்கே ஆண்டவர் மெய்ப்படி ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் நான் இந்த ஆயுதமாகல, இன்னும் அர்ப்பணிக்கல, இன்னும் ஆராதிக்கும் போது தேவனை துதிக்க முடியல, இன்னும் தேவனை தரிசிக்க முடியல, அவர் சத்தத்தை நம்ம இன்னும் கேட்கல, இன்னும் வேதத்தை முழுசா வாசிக்கல, இன்னும் வார்த்தைகள் வெளிப்படுவதை உணர முடியல, அனுதினம் வேதம் வாசிக்கும் போது குத்தப்படல. ஆபிரகாமை நேசித்த கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் அல்லவா? ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினவர் நம்மை ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் அல்லவா? மோசேயின் கர்த்தர் ஒன்றும் கேட்கவில்லை. எழுபடி போய் ஜனங்களை நடத்து. இவன் தன்னை திரும்பி பார்த்தான், கர்த்தரை பார்க்கவில்லை. அவன் சொன்ன, ஆண்டவரை நான் பலவீனமானவன், நான் திக்குவாய். சும்மா ஏதாவது அண்டி சொல்லி அப்பா வந்து உட்கார்ந்துட்டு போறேன், எனக்கு எந்த வழி இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், மோசையோட அண்ணன் ஆரோன், அவன் அங்கே இஸ்ரேலில் தான் இருந்தான், எதிரினா தான் இருந்தான். அவனை அழைச்சி கர்த்தர் பயன்படுத்திருக்கலாமே. இல்லை, தள்ளப்பட்ட நீயினால தான் கர்த்தருக்கு தேவை. எதுல நம்ம வழி நாம இருக்கிறோமோ நீங்கள் நானும் தான் கர்த்தருக்கு தேவை. மோசே அழைப்பை அறியாமல் தன்னுடைய குற்றத்தை பார்த்து, ஆண்டவர் நான் பாவி, நான் போகிற எல்லா மேடைகளையும் சொல்லுகிறேன், இப்பயும் சொல்லுவேன், என்னை போல பாவி பிரதான பாவி உலகத்திலே இல்லை. ஆனால் கிருபை பெற்று கர்த்தர் அன்னை இன்னும் மாதிரி அவருக்காக நிறுத்தி இருக்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, மோசே அவனை பார்க்க ஆரம்பிச்சா, எனக்கு எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், நோ மோசே, இருக்கிற நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போ. அதான் கர்த்தர் சொன்னார். இரண்டாவதாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம். யாத்திராகமம் 3, 4, 5, 6, 7 நான் வாசிக்கட்டுமா? அப்பொழுது மோசே, கவனிச்சுக்கோங்க, அப்பொழுது மோசே, இது முற்றிலும் வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அதற்கு அவன் ஹினானி என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதோ அடியே. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சி கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், இதோ அடியேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதோ அடியேன். சொல்லுங்க, ஹினானி. தினம் காலில் போய் ஆண்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஹினானி, நீர் தான் ஆண்டவரே. அப்புறம்
மோசே தான் குற்றமுள்ளவர் என்று பார்க்க ஆரம்பித்த பொழுது தேவ வல்லமை வெளிப்படவில்லை. தன்னை முன்பதாக அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, முச்செடி எரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆச்சரியத்தை கூட அவன் அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், தன்னில் உள்ள அந்த தாழ்வு. எனக்கு இவ்வளவுதான் ஸ்ட்ரென்த். அப்ப தேவன் அறிஞ்ச உடனே பயம் வந்துடுச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ பயப்படாத, 7ஆம் வருஷத்துல எகிப்தில் இருக்கிற ஜனத்துடைய கூக்குரல் நான் கேட்டிருக்கிறேன், அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், உடனே புறப்பட்டு போய் என்றார். அப்போ புறப்பட்டு போகும்போது யார் வந்தது? ஆரோன் வந்தார். ஏன்னா இவனுக்கு எது முடியலையோ, இவனுக்கு எது பலவீனமாக இருந்துச்சோ அதுக்கு ஒரு ஆளை கர்த்தர் கூட அனுப்புனார். ஒரு ஆளே சொல்லுங்களேன். நம்ம பாலெல்லாம் சேர்த்துறாதீங்க. நம்ம இப்போ இருக்க ஆள்லாம் டேஞ்சராரு. அவர் ஆரோன், மோசையோட அண்ணன். அதனால வந்தார். வந்து சும்மா இல்லை, அவர் பண்ண சேட்டை கொஞ்சம் நஞ்ச சேட்டை இல்லை. ஆண்டு சொன்னார், ஒரு வீட்டில் சத்துருக்கள் அவன் யாரு? யாரு? அந்த நிலைமை தான் எல்லாமே இருக்கும் இல்லையா? மோசைக்கு அப்படின்னா ஆரோன் வந்து சும்மா இல்லை, வந்து கர்த்தருக்காக பேசினான். ஆனால் விக்கிரத்தை உருவாக்குனது அவன். விக்கிரத்தை உருவாக்கினது மட்டுமல்ல, அப்ப பரிசுத்த ஜனங்களை நிர்வாணமாக்கி வச்சிருந்தான். ஜாக்கிரதையா இருக்கு. நம்ம கூட இருக்கிற எல்லாம் கூட இருப்பாங்க, ஆராதிப்பாங்க, கர்த்தருக்காக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தர்கிட்ட மட்டும் நான் உமது அடியே நான் மாத்திரம் தான் இருக்கணுமோ தவிர தலை குடிஞ்சு எதுக்கு இறங்கி போயிடாதீங்க. பாவம் பிறந்தது ஒரு ஆசாரியனா, இஸ்ரவேலுக்கு சாபம் வந்தது ஒரு ஆசாரியனா. ஆனால் மோசே ஜெபிச்சதுனால தான் ஆரோனுக்கு மன்னிப்பு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நம்ம ஜெபிச்சாலும் கர்த்தருக்கே மன்னிப்பேன், இல்லைன்னா கர்த்தர் விட மாட்டேன். பாவம் எங்க பிறந்தது? முதல் பாவம் எங்க பிறந்தது? ஆதாம் ஏவாள்ல இல்லை, அது 3வது பாவம். முதல் பாவம் பரலோகத்தில் பிறந்தது. கர்த்தர் அழகாக ஒருவனை சிருஷ்டித்தார், லூசிபரை ஆராதனைக்கென்று படைத்தார். ஏசாயால வாசிக்கிறோம், அவன் அழக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு அவனை படைச்சிருந்தார். அவன் முதலாய் தேவனுக்கு விரோதமாய் பெருமை கொண்டான். முதல் பாவம் பரலோகத்திலே. 2வது பாவம் தேவ துரோகம், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டது பரலோகத்திலே. அவன் வானத்திலிருந்து விழுந்தான், பூமியிலே பாவம் கிளம்பிட்டுச்சு. பாவத்தில் பரலோக பாவம் இருக்க முடியாது, தள்ளப்பட்டது. நம்ம ஆராதிக்கிற இடத்துல பிசாசு இருக்க முடியாது. அதனால என்ன ஆராதி கையை தட்டுனா 4 நரம்பு வர மாட்டேங்குது. அப்புறம் கொஞ்ச நாள் நான் பட்டுட்டு நீட்டு வேண்டியதான், என்னங்க கொஞ்சம் செம்பெடுங்க, தண்ணி குடி ஆள் இருக்காதுங்கோ, கைகளை தட்டி பாடுவார். அப்போ ஒரு ஊழியர் ஒரு பாட்டு பாடியிருக்கார் சமீபமா. அவர் பாடி 8-9 வருஷம் ஆயிடுச்சு போல. இப்போ தான் வெளியே வந்தாங்க. கத்தரடி பாடி சக்கரை வராதுன்னு பாடியிருக்காரு. நீ கேட்டீங்களா? இதெல்லாம் தேடிலாம் பார்க்காதீங்க. கத்தரையை நீ தேடு, சர்க்கரையே வராது. ஹாப்பி அணி பாடு, பிபிஏ வராதுன்னு பாடியிருக்காரு. கிராமப்புறத்தில் பாடியிருக்காரு. அப்போல்லாம் விட்டாங்க. இப்போ ஹிட் ஆயிடுச்சு. இப்போ ஹிட் ஆகி கத்தருக்கு சோத்திர ஹிட் ஆகட்டும். உண்மைதான். கத்தரை பாடு, அல்லேலூயா. ஐயா அவன் சுதந்திரிக்க பெற்றாங்க. அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பார்த்துக்குவாரு. குழந்தை கையை கொடுத்து எதுக்கு கை நீட்டுது? நம்ம பிடிச்சிக்கணும், நீட்டுது. பிடிச்சிக்கிட்டு அது பேசாமல் பேசிக்கிட்டே வரும். அந்த பூவை பாரு, அதை பாரு, இதை பாரு, அங்கே பாரு, லைட்டை பாருன்னு காமிச்சிக்கிட்டே வருங்க. ஒரு இன்னசென்ட், அறியாத ஒரு குழந்தைய, பாவத்துக்கு அறியாத ஒரு குழந்தைய போயிடும். அப்பா எங்கே கொண்டு போய் விடுறோமோ அங்கே கொண்டு போய் விடுவார். ரொனால்டோ என்று சொல்லுகிற ஃபுட்பால் பிளேயர் இல்லையா, உலக பிரசித்தி பெற்ற ரொனால்டோ, அவருடைய மகன் ஒரு விசை ஒரு காரியத்தை கேட்டார். இவரை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார். மகா பெரிய உலகத்தில் மகா பெரிய கோடீஸ்வரர்கள் ஒரு ரொனால்டோ. ஆனால் அவருடைய மகன் வாலிப பையன், இவர் பல முறை அவனை ஃபுட்பால் கோச், ஃபுட்பால் ட்ரைனிங்கெல்லாம் அனுப்பினார். அவன் போகவில்லை. ஏன்னா இவர் ஃபுட்பாலில் தான் மல்டி மில்லியன் ஆனார், பல கோடி அதிகப்படியை மாறினார். தன் பிள்ளை எப்படியாச்சும் அவளை கொண்டு வரணும்னு பார்த்தா பிள்ளை விளங்கவே இல்லை. ஒரு முறை இவர் கேட்ட பொழுது இவர் செய்யக்கூடாது என்று சொன்னார். இவன் போனான், போய் வாலிபர்களோடு சேர்ந்தான். ஒரு பெரிய ஆபத்துக்குள் சிக்கிக்கொண்டான். போலீஸ்குள் வந்தார்கள், பிடித்து கொண்டு போய் சிறைச்சாலையில் வைத்து விட்டார்கள். வச்சுட்டு உங்கள் அப்பா பேர் என்னடான்னு கேட்டாங்க. ரொனால்டோ.
உடனே பயந்தாங்க. ரொனால்டோ ஐயோ ஏய் முன்னாடி சொல்லக்கூடாதா, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச எனக்கு ஸ்டேஷனே இருக்காது, அவ்வளோ பணம் இருக்கு அவள்கிட்ட, அவ்வளோ அதிகாரம் இருக்கு. ஏன்னா தேசத்துக்கு பல முறை பெருமை சேர்த்தவர், 30 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய தேசத்துக்கு பெருமை சேர்த்தவர் ரொனால்டோ. பயந்துட்டு ரொனால்டோ ஃபோன் பண்ணாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக், தப்பு நடந்துருச்சுங்க. என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி உங்கள் பையன் ஜெயிலில் ஸ்டேஷனில் இருக்கிறான். இவர் எழுந்தார், புறப்பட்டு ஸ்டேஷன் போனார். உட்காந்து என்ன நடந்தது என்று கேட்டார். உங்கள் பையன் இப்படி பண்ணிட்டான், அதனால நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோம். இவர் கேட்டார், அப்படி பண்ண என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்டார். 1 மாதம் கடுங்காவல் ஜெயிலில் இருக்கணும். அவர் சொன்னார், நான் என் பையனை பெயிலில் எடுக்க மாட்டேன், சிறைச்சாலையில் போடுங்க சொல்லி சொல்லிட்டார். அவ்வளோதான். 1 மாதம் தன் மகனை சிறைச்சாலையை போய் பார்க்கவும் இல்லை, போலீஸ் சொல்லி விசாரிக்கவும் இல்லை. வாலிப பையன் 1 மாதம் கழித்து வீட்டுக்கு வந்தான். வந்து கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார். திருப்பி பார்த்தால் ஒரு வாலிப பெண்ணோடு சிநேகமானார். வந்து தகப்பட்டு பேசினார். இந்த பெண்ணை நான் திருப்பி செய்து கொள்ள விரும்புகிறேன். அந்த நாட்டு கல்ச்சர் வேறு, நம்ம நாடு கல்ச்சர் இல்லை. எங்கள் அப்பா சொல்லிட்டார், கிடையாது, நான் அனுமதிக்க மாட்டேன், இந்த காரியங்களை நீ ஒரு ஜெயம் பெற்றவனாக இந்த காரியத்தில் செய்யணும், இல்லைன்னு செய்யக்கூடாது என்று சொன்னார். விடவில்லை. அவன் அந்த பெண்ணை பற்றினான். அவன் கேட்கவில்லை. மீண்டும் பெரும் புயல் வீட்டில் வீச ஆரம்பித்தது. பயங்கரமான நிலையில் சிக்கிக் கொண்டார். 1.5 வருடங்களில் அந்த அன்பு புரிந்தது. எல்லாவற்றையும் தூக்கி போட்டான். தூக்கி போட்டு திருப்பி வந்தான். திருப்பி வந்த பிறகு என் அப்பா எடுத்து ஒரு 2-3 மாதம் மகன்கிட்ட பேசவே இல்லை. ஒரு நாள் கூப்பிட்டு, நான் சொல்வதை செய்தால் நான் உனக்கு தகப்பனாக எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொன்னேன். ஆளுதான், நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன்பான்னு ஒப்பு கொடுத்தான். கொண்டு போய் அவனை கோச்சிங் ட்ரெயினில் விட்டான். இப்போ அவனும் உலகத்தை அசைக்கிற ஒரு வாலிபனாக வெளியில் வந்திருக்கான். ஒரு நல்ல சொல்லுங்க. நம்முடைய அப்பாவுக்கு தெரியும் எங்கே கொண்டு போய் விடணும். இந்த அப்பா கொண்டு போய் விட்டாருன்னா விடட்டும். ஆண்டவர் உன்னை தண்ணியில் கொண்டு போய் தான் விடுவாருங்க கர்த்தர். ஆண்டவர் இது பெரிய வெள்ளம்னு சொல்லாதீங்க. கணுக்கால மிஞ்சி முழங்கால் அளவு போய் இடுப்பளவு போய் நீந்தி மூழ்கிற வரைக்கும் போனாலும் தண்ணீர்களை கடக்கும் பொழுது ருஷடபா நான் உன்னோடு கூட இருப்பேன். அக்கினி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் இதோ அடியே, இதோ அடியே. ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் கிருபை பாராட்டுவார். 3ஆவதாக 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 3:10. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல, சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் ஹினானி என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதோ அடியே. நடந்தை பாருங்கள். மோசே இதோ அடியேன் என்று சொன்ன உடனே லட்சோபலட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். சாமுவேல் வயதறியாத பிள்ளை, என்ன செய்வது என்று தெரியாது. உள்ள பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு, அவர் சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா தான் வேலை. ஊழியக்காரர் என்ன வேலை செஞ்சாலும் செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் அழைப்பு. சாமுவேல் போய் அங்கே பரிசுத்த பலிபீடத்தில் போய் வேலை செய்யலை, ஆசாரியனுக்கு உதவி செய்யலாம். ஆசாரியன் சொல்லுவார், செருப்பு கொண்டு போய் வாஷ் பண்ணிட்டு வா, வாஷ் பண்ணிட்டு வருவார். அங்கேயே கொண்டு போய் சரி பண்ணிட்டு வா, டோபிட்டு போட்டு வா, அவ்வளோதான். போய் சாப்பாடு எடுத்துட்டு வா, இந்த தட்டை கழுவு, இந்த தொடச்சி வை, இதுதான். எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடு, இந்த வேலையை தான் செய்யலாம். அதுக்கு எவ்வளோ பெரிய ஆசை இல்லை பார்த்தீங்களா? நீ நிறைய பேர் ஊழியக்கார திட்டத்துலேயே ஒரு குரூப் இருக்குது. ஊழியத்தை திட்டத்துக்கு ஒரு குரூப் இருக்குது, ஊழியக்கார திட்டத்துக்கு குரூப் இருக்குது, அது வீடியோ போடுறதுக்கு இன்னும் நிறையா குரூப் இருக்குது. தூஷணம் 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 எதுலேயும் நம்ம உள்ள போயிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு. கர்த்தாவை சொல்லும், ஹினானி இட்ஸ் மீ, இதோ அடியே, நீ என்ன செய்ய வேண்டும் செய்திருக்க. ஒரு பிரதான ஆசாரியனுக்கு கிடைக்காத ஒரு வெளிப்பாடு ஒரு சின்ன பையனுக்கு கிடைச்சிச்சுங்க. அவன் பெரியவங்கிட்ட பேசக்கூட பயந்தவன் சாமுவேல். அடுத்த நாள் காலையில் எழுந்து ஏறி கூப்பிட்டாரு, இங்கேமா சாமுவேல், ஆண்டவர் என்ன சொன்னாரு?
ஒன்றும் இல்லையா. டேய் இங்கே வா. ஏன்னா நேற்று ஒரு நாள் கத்தர் சத்தத்தை கேட்டு நீ இப்படி இருக்கே, இத்தனை வருஷம் நான் கேட்டிருப்பேன். என்னடா சொன்னார்? வசனம் சொல்லுது, ஒன்றையும் மறைக்காமல் ஏலியின் இடத்துல வெளிப்படுத்தினானா. ஏலி, நீ பிள்ளைகள் நல்லா வளர்த்த, அப்பப்போ கண்டிச்ச, அவ்வளவுதான். ஆனால் உன் பிள்ளைகள் வேறியாரின் மக்களாக இருக்கிறாங்க. அறிவித்தான். அந்த சாமுவேல் ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்தவன். கோகாத்தில் அந்த கோத்திரத்தில் வந்தவன். ஆசாரியனாக தகுதியற்றவன். கர்ப்பமில்லாத மலடி இடத்தில் பிறந்தவன். எல்லா சாபத்தின் வழி. ஆனால் கர்த்தரும் அவனை உயர்த்து சித்தமாகி அடியேன்னு ஒப்புக்கட்டான். பார்த்தீங்களா? எங்கிருந்து வந்தது? அவங்க அம்மா. ஒரு அன்றைய சொல்லுங்களேன், ஆத்தாக்காரி போய் உட்காந்துச்சு, அவங்க நண்பர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அதை உமக்குன்னு கொடுத்தேன். அவ்வளோதான். கத்தர் கொடுத்தா கொண்டு வந்து கத்தரை விட்டுட்டு போயிட்டான். நம்ம விடுவோமா? விட்டுட்டு போயிட்டான். அவ்வளோதான். வசனம் சொல்லுகிறது, தான் முதல் பேர்ஷெபா மட்டும் சாமுவேல் தீர்க்கதரிசி என்று விளங்கினது. எல்லாருக்கும் பயம். ராஜ்யங்களுக்கு பயம், தேசங்களுக்கு பயம், தீர்க்கதரிசி என்றாலே பயம். அங்கங்கே சில தீர்க்கதரிசிகள் ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை மிஸ் பண்ணியிருப்பாங்க. மோசையை பாருங்க, முதலாவது ஒரு கொலையிலிருந்து அவருடைய காரியம் ஆரம்பித்தது இல்லையா? அப்புறம் தண்ணீர் தாண்ட சொன்னார், கண்மலை பார்த்து பேசுன்னு சொன்னார், அதில் அடிச்சிட்டாரு, செஞ்சார்ல. தாவீது நல்லா இருந்தார், சில சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சார். திடீர் நாட்கள் எல்லாம் தொகையிடுன்னு சொன்னார். ஆண்டவருக்கு அது பிரியமில்லை. அது தொகையிட வேண்டாம்னு சேனாதிபதி வந்து சொன்னான். இல்லை இல்லை தொகையிடுட்டாரு. கர்த்தருக்கு அது கோபம் ஆயிடுச்சு, அடிச்சிட்டார். இப்போ பாருங்க, உடன்படிக்கை எட்டி பார்த்தாங்க, அடிச்சிட்டாரு. நோவா நல்லா போயிட்டு வந்து எங்க அழகாக கப்பல்லேருந்து இறங்கி சந்தோஷமாக குடும்பமாக உட்காந்து ஒரு தந்தூரி போட்டு சாப்பிட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம். அவர் குடிச்சிட்டு வெறிச்சு நிர்வாணமாக படுத்து கிடந்தார். வசனம் காட்டுது, வசனம் சொல்லுது, யார் செஞ்ச பாவத்தை மறைக்கலை. வசனம் வெளிப்படையாக காட்டுது. ஆனால் இதோ அடியேன்னு தேடி ஆண்டுகிட்ட வந்தாங்க பாருங்க, ஆகினால் அவர்களை கிருபை பெற்றார்கள். இப்படி சின்ன சின்ன காரியங்கள் அங்கங்கே மிஸ் ஆனாலும் சாமுவேல் ஹிஸ்டரியில் ஒரு சின்ன மயிரிழை தவறு கூட நடக்கவே இல்லை. காரணம், தாய் தன் பிள்ளையை அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பு அப்படியே அந்த பிள்ளைகள் தரிசனமாய் விளங்கினது. அதுதான் சொல்ற, வீட்டில் அம்மாவா இருந்தால் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆவியிலே அம்மாவா இருக்கணும், குடும்பத்தில் அம்மாவா இருக்கணும், சபைக்கு தாயா இருக்கணும். அந்த கிருபைங்க. கர்ப்ப பிறப்பு, கர்ப்பம் என்பது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஆவியில பெற்ற நம்ம பிள்ளைக்கு கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஏடாகுறமா பிள்ளைக்கு திட்டக்கூடாது, சனியங்கினையும் திட்டக்கூடாது, ஏடாகுறமா கோபத்தை காட்டக்கூடாது. இரவு பகலும் ஆண்டவரே என் பிள்ளை உமக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. என்றாவது அந்த பிள்ளை கத்துட்டு முழங்கால் போடணும், போட வைக்கணும். நிறைய பேர் வாலிபர்கள்ட்ட பேச மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகள்கிட்ட பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா இவன்கிட்ட பேசுங்க ஐயா. ஏமா பெத்த ஒன்னாலே பேச முடியாது, பாஸ்டர் எங்க பேச முடியும்? அந்த அன்பை காமிச்சாதான் பிள்ளை. இயேசு கிறிஸ்து எடுத்தோடனே சாட்டை தூக்கிட்டு வந்து என்ன ஆயிருக்கு நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. அவர் அன்பாய் பிறந்த, அன்போடு பிறந்தார். எல்லாம் கலந்துட்டு வந்து ஐயோ இவன் வேசி 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 வேசிதாயா, அவருக்கே தெரியும். ஆனா சொன்னாரு, அவ வேசிதாண்ட, நீ யாரில் அவன் மேல கை வைக்க? நீயா முதல்ல பரிசுத்தமான மேல கல்ல போடு, அப்ப நான் சேர்ந்து அடிக்கிறேன்னு. அடிக்க மாட்டேன்னு சொன்னாரு. நீ முதல்ல கல்ல போடு, அப்ப நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அன்பு காட்டணும். எல்லாரும் போயிட்டான். அந்த அன்பு வேசி பார்க்கிறான். அவன் போகலையே, அவன் ஓடி இருக்கணும். அப்பா என்ன காப்பாற்றுறாரு, அல்லேலியா சோத்திரன் ஓடி இருக்கணும். இல்ல, மனம் திரும்புதல். அவளுக்கு இதுவரை கல் எடுத்தது பெரிய காயம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து அமைதியா உட்கார்ந்து இருக்காரு, அதுதான் காயம். அந்த காயம் தான் அந்த அன்பு பிடிச்சது. ஆண்டவரே, நீர் என்ன கல்லெறிய மாட்டேன் நீர் சொன்னீரா? நீர் தானே வேசித்தான தப்புன்னு சொன்னீரு. அந்த மகா பெரிய பாவியில் நான். ஆண்டவர் சொன்னா, நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறது இல்லை, நீ போ, ஏனி பாவம் செய்யாதே. அப்ப பிள்ளை செய்த பாவங்களை சுட்டி காண்பித்து அவனை கிறிஸ்துவில் நடத்தக்கூடிய அபிஷேகம் பெறணும். ஒரு ஸ்திரீக்கு உண்டு, ஒரு தாய்க்கு உண்டு. அந்த தாயினுடைய ஜெபம் தான் இந்த சாமுவேலை அபிஷேகம் நிறைந்தவனாய் மாற்றினது, தீர்க்கதரிசியாய் மாற்றினது. அவனை கொண்டு கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல் ராஜாவே ஐயாவா சாமுவேலினால தான் அபிஷேகம் பெற்றார். வாசிக்கலாம் அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம்
10வது வசனம். சவுல் என்ற மனிதனை கர்த்தர் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே கர்த்தர் சந்தித்தார். அப்பொழுது அந்த தமஸ்குவில் இருக்கிற அந்த ஆசாரியனாகி அனனியா அவர்கள் கர்த்தர் பேசுகிறதை வாசிக்கிறோம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். சவுல் என்னும் கொலைக்காரன், சவுல் என்னும் கொடிய வேதனைப்படுத்துகிறவன், சவுல் என்னும் சபைகளை சீரழிக்கிறவன், அவனை கர்த்தர் சந்தித்தார். அப்படியே விடலைங்க, அவன் எந்த மெய்ப்பன் கீழே இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் திட்டம் பண்ணுறார். தமஸ்குவில் அனனியா அவர்கள் போய் ஆண்டவர் பேசினார். அனனியாவே என்று கூப்பிட்டார். அனனியா சொன்னா, சத்தத்தை காணுமே, ஹினேனி ஏதோ அடி. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க, அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, இவர்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனால் தமஸ்குவில் அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சபைகள் இருக்கு. அப்போஸ்தலர்கள் இருந்ததுனாலே ஆண்டவர் திருப்பி அனுப்பணும், அனுப்பலை. அனனியா என்னும் தன்னை அர்ப்பணித்த ஒரு மனுஷன், அந்த ஒத்த ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் சொன்னார், இது மாதிரி நேர்த்தெருவுக்கு போ, அங்கே சவுல் ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறான். அனனியா சொன்னார், ஆண்டவரே, அவன் சபைகள் எல்லாம் துன்புறுத்துறவன். எஸ், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், ஆனால் உன்னால் அவன் நடத்தப்படணுங்கிறது நான் விரும்புகிறேன் போனேன். வரலையே சொல்லங்களேன். பாருங்க, எவ்வளோ அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் இருக்க சீசன் தான் கர்த்தர் அழைக்கிறாங்க. நம்ம உலகம் பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் அல்ல, உலக பிரசித்தி பெற்ற சபை இல்லை. ஆனால் உங்களையும் என்னையும் உலகம் முழுவதும் பயன்படுத்த வேண்டும் என்று நம்மளுடைய விருப்பமும் திட்டமும் இருக்கிறது. நம்ம அர்ப்பணிப்பு ரொம்ப உத்தமமானதாக இருக்கணும். ஏதோ அடின்னு சொல்லிட்டா என்னுடைய ஆசை, இச்சை, இது எல்லாத்தையும் சிலுவை செங்கடா பின்னாடி இருக்கா, கர்த்தர் மகிமையுண்டாகட்டும், சிலுவையில் அறைந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆசை, இச்சை, அப்போ தேவைகளெல்லாம் என்ன பண்ணுறது? எல்லாம் சிலுவையில் தான். நமக்கு வர்றதெல்லாம் சிலுவையில் தான் வரணுமே தவிர நம்ம எல்லாம் சிலுவைக்கு தான் அனுப்பணும். வரலையே சொல்லுங்களேன். ஆமென். அனனியா சொல்ற, ஆண்டவர் ஏதோ அணியே. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அவனை பாரு, அவன் நான் தெரிந்து கொண்டப்பட்ட பாத்திரம். அப்போ அனனியா தான் முதல்ல போய் ஜெபிக்கிறாரு. ஜெபித்த உடனே சரித்திரத்தில் ஆதாம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதின யோவான் வரைக்கும் நடக்காத ஒரே சம்பவம் வெளிப்படையாக சவுலின் கண்களில் இருந்து மீன் செதில்கள் விழுந்தது. வரலையே சொல்லுங்களேன். அப்போஸ்தலரால் நடக்கவில்லை, கிறிஸ்து இயேசுவும் கூட செய்யவில்லை. செய்யாத ஒரு அற்புதத்தை அனனியாவை வச்சு கட்ட செஞ்சாருங்க. அது எப்படி இயேசு செய்ய முடியும்? இயேசுக்கு சொல்லிட்டு போனாரு, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நான் செய்த அற்புதம் மாத்திரமல்ல, என்னை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்யுமா. இது கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்தவன் தான் அனனியா. அனனியாவே, எந்த அனனியாவா இருக்கிற? எந்த அனனியா? இந்த அனனியாவை நம்ம வாழணும். கர்த்தருக்கு என்று கொடுக்கப்பட்டவன். நம்ம கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் அநேகர் உண்டு. இங்க எத்தனை பேரும் சுத்திட்டு இருக்கலாம், நம்ம வாய் திறக்க முடியுது. இந்த அனனியாவோட ஆசீர்வாதம் நம்மகிட்ட இருந்தா மட்டும்தான் அநேக ஜனங்களை கட்டுகளுக்கு விடுதலை செய்ய முடியும். இந்த அனனியா சத்துருவோடு தெரிஞ்சு போய் சத்தியத்தை பேசுறா பாருங்க. மோசேயிட்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது உன் ஜனத்துக்கு போய் விடுதலை ஆக்குன்னு சொன்னாரு. ஆனா அனனியா கிட்ட சத்துருவாகி இந்த சவுல் கிட்ட நீ போனாரு. நம்ம ஐயோ அவங்ககிட்ட பேசக்கூடாது. அவன் சாதியாரு, அவன் ஹிந்து, அவன் ஐயரு, அவன் நாயரு, அவன் பேச முடியாது. அப்பா, நீ நானும் பேசினா மட்டும்தான் எழுப்புதல், நீ நானும் பரலோகத்தை நினைக்கவே முடியும். அபிஷேகம் 2 Corinthians 3ஆம் அதிகாரம், நான் வேகமாக முடிக்கிறேன், 8ஆம் வசனம் முதல். ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருக்குமானால் நீதியை கொடுக்கும் ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். 11ஆவது வசனம், ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளது. ஒரு அல்லேலூயா. அப்போ இந்த ஊழியமான இந்த கனத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இன்னைக்கு நம்ம கட்டப்பட்டவர்களை கட்டுக்குள்ள இருப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை என்ற 1 Corinthians 9:16 சொல்லுகிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தால் எனக்கு மேன்மை பாராட்ட இடமில்லை.
அது என்மேல் விழுந்த கடமை. அந்த கடமையை நம்ம செய்யணும். செய்யலைன்னா இன்னொரு வசனம் அது பின்னாடி சொல்லுது, நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அப்படின்னா தேவனுக்கு முழுது ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, தேவனுக்கு என்று ஜீவிக்கிறவர்களாய் மாத்திரம் இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். இந்த இடம் நிறையணும்னா அடுத்த சேனல் காலி இருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுற உபவாசம் நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரியாது. நீங்கள் தனித்து உபவாசிப்பீங்களோ, கூட்டமாக உபவாசிப்பீங்களோ, சபையை உபவாசிக்கிறது நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் குடும்பமாக உபவாசிச்சு, குடும்பமாக உட்காந்து உபவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த இடம் ஃபுல்லாக 3rd சர்வீஸ் 4th சர்வீஸ் மாறிக்கிட்டே இருக்கணுங்க. அவ்வளோ பேர் இருக்கு. போக வேண்டிய இடத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே இருந்தால் நம்மளை கிராஸ் பண்ணி தான் எல்லாம் போகுது. ஐயா அம்மா, இதோ அடியே, இதோ அடியே. ஆண்டவருடைய ஆசை வேணாம், என்னுடைய இச்சை அல்ல, என்னுடைய எதிர்காலம் அல்ல, என்னுடைய நோக்கம்லாம் இல்லை ஆண்டவரே, நீர் மாத்திரம் என்ற 2 தீமோத்தேயு 4 சொல்லுது. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், ஒரு ஊழியத்தை நிறைவேற்று. ஆண்டவர் சொன்னாரு, இதோ மேகங்களுடனே வருகிறார். இப்ப சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். இதோ மேகங்களுடனே வருகிறார். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அந்த நாட்கள் வருகிறபடினா என் ஜனமே, நாம் எழுந்து தேவனுக்காக எழுந்து நிற்க வேண்டிய காலம். இதோ அடியேன் ஹினேனி என்றால் முழுவதுமாய் என்னுடைய சுயம் இல்லாதபடி நான் உம்முடையவன் என்ற அர்த்தம். சொல்லுவது மாத்திரமல்ல, வாழ்க்கையை செயல்படுத்தி நாம் ஆண்டவர் கை எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, பூமி கோத்திரத்தில் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும், அப்படியே ஆகும். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினா நானும் நீங்கள் சேர்ந்த சபையை கர்த்தர் மனவாட்டி, கர்த்தருடைய மனவாட்டியை நம்ம அலங்கரிப்பது நம்முடைய கையில் இருக்கிறது. பரிசுத்தத்தினால் அலங்கரிப்பது, நம்முடைய கனிகளினால் அலங்கரிப்பது, வார்த்தைகளினால் அலங்கரிப்பது, சுவிசேஷத்தால் அலங்கரிப்பது, ஆத்துமாக்களினால் அலங்கரிக்கிற ஒரு அற்புதமான சபை கத்த மாற்ற விரும்புகிறார். அவர் வரப்போகிறார். அவர் வரி சேர்ந்து கொள்ள நம்ம ஆயத்தப்படுவோமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா கண்களை மூடுவோம். வருவார் விழி திருங்கள், சொல்லுவோமா? ஆண்டவரே, ஏதோ நான் உமது அடியே ஹினேனி, ஹினேனி. சத்தமா சொல்லலாமா? என்னைக்காவது நாம தரங்களே, நமக்கு யுத்தம் செய்கிற ஆண்டவர் அல்லவா, அவங்களை நேசிக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு, சாமுவேல் மேல் உள்ள அபிஷேகத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு, அனனியாவின் மேல் நீர் வைத்த சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு, இதோ அடியே என் நாவல பிறக்கிறது, தேவனை மட்டும் மகிமைப்படுத்தும். சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை யாரை பற்றி குறை பேச மாட்டேன், என் ஊழியத்தை அற்பமா பேச மாட்டேன், என் ஊழியனை அற்பமா நினைக்க மாட்டேன், என் சபையை அற்பமாய் நினைக்க மாட்டேன், என் சகோதரனை சகோதரியை அற்பமாய் நினைக்க மாட்டேன். இந்த வருகைக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்.
உங்களில் செய்யப்படும். நீங்க சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் நானே என் வீட்டாரும் ஒவ்வொரு அடியார்கள் நான் என்ன மாற்றணுமோ சொல்லுங்க ஆண்டவரே, நான் மாற்றிக் கொள்ளுகிறேன். என் வாலிப பிள்ளைகிட்ட அன்பா நடந்துக்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகிட்ட அன்பாய் நடந்து கொள்ளுகிறேன். நான் பார்க்கிறது அன்பாய் நடந்து கொள்ளுகிறேன். அனனியாவுக்கு கொடுத்த கிருபை எனக்கு வேண்டுமே. நிஷதி கலகர துரட்டகர சட்டலகர புரதிரியும் இரட்ட சதிரே கதகர மரதுரனோ பிரேமலண்டர துரர பரபரதுரே. Thank you Jesus. நன்றி இயேசு ராஜா. எங்கள் மத்தியில் வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை எல்லாம் கையை வைத்தாண்டு இந்த சபை இந்த வளாகம் முழுவதும் நிரம்பும்படிக்கு 3 ஆராதனை 4 ஆராதனையில் தேவனுடைய வல்லமை நிரம்பும். எல்லாம் கையை வைத்து சொல்லலாமா? ஆண்டவரே, சேர்ஸ் இடம் இருக்கக்கூடாது, வெளியிலலாம் நாங்கள் இடம் போடணும். ஆத்து மக்களை ஒரு கை வைத்தாண்டு பஸ்ஸில் ஏறி கிராஸ் பண்ணுறவங்களெல்லாம் பிடித்தீங்க தாங்க ஆண்டவரே. மீன் சிதில்கள் இங்கே வந்து விடணும். நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன். என் மூலமாக ஒரு ஆத்துமா சர்ச்சுக்கு நான் வரல. என் மூலமாக 50 பேர் இந்த சர்ச்சைக்கு சேரல. என்னோட வீட்டில் ஒரு 50 பேர் கூட இன்னும் ஜெபிக்கல. சூழ்நிலையில் மாற்றித்தாரும். இது உமது அடியே சொல்லுங்க, இது உமது அடியே. இயேசுவின் நாமத்தில் எல்லா பிரச்சனை மாறி போவதாக இந்த சபைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்பொழுது தெய்வ வளம் இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக, சாபங்கள் நொறுக்கப்படுவதாக, வியாதிகள் நிர்மூலமாவதாக. ஒவ்வொரு குழந்தையும் எல்லாரும் குடும்பமாய் ஓடி வர கர்த்தர் கிருபை பாராட்ட. இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில் சாபங்களை, சாத்தானுடைய திட்டங்களை அழித்து ஒட்டித்து நிர்மூலமாக்குகிறேன். தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு வீட்டிலும் பாயட்டும். தெய்வீக அன்பு ஒவ்வொரு வீட்டிலும் பாயட்டும். சரீரங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடையட்டும். தேங்க்யூ லார்ட். எல்லாம் இதை கை வச்சு சொல்லுங்க, இந்த சபையில் அதிகமாய் உழைப்பது நானாக இருக்கணும் ஆண்டவரே. அதிகமாய் ஜெபிப்பது நானாக இருக்கணும் ஆண்டவரே. அதிகமாய் கொடுப்பது நானாக இருக்கணும். அதிகமாய் பரலோகத்திற்கு சோர்த்து சேர்க்கிறது நானாக இருக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் கையை வைத்து ஊழியருக்கு அவருடைய குடும்பத்துக்காக எல்லாரும் கைகளை வைத்து தெய்வ ஊழியருக்காக அவருடைய குடும்பத்துக்காக பாம்படி தாசனை கனப்படுத்துவீராக. இந்த ஷெக்கினாவின் மகிமை மதுரையில் உள்ள ஒரு மகா பெரிய சபைகளில் ஒன்றாய் செலவில்லாம கடன் வாங்காம பெரிய ஒரு தேவாலயமா கர்த்தர் எட்டி கட்டி எடுத்து தருவீராக. 52 நாட்களில் தேவாலயத்தை கட்டி முடிக்க கிருபை செய்த கர்த்தர் அதே அற்புதத்தை இந்த ஷெக்கினாவிலே செய்வீராக. உடைய தாசனை கொண்டு இந்த இடம் அசையட்டும், இந்த தேசம் அசையட்டும். அவர் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்தாபனமும் இதை மகிமை காணும்படி செய்தவர்களும் சொல்லுங்க, தேசம் எங்கு கொண்டு செல்லும் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகள் பலுகி பெருகி ஆசாரியர்களாய் இந்த ஸ்தலத்தை நிரப்புவார்களாக. சபை ஆத்துமாக்கள் ஒவ்வொரு சபைகளாய் மாறுவார்களாக. ஆசீர்வதித்தவர்களும் தேவைகள் எல்லாம் சந்தையானது குறைவில்லாமல் பிள்ளைகளோட ஆசீர்வாதம் கூடி செல்விக்கிறோம். அப்பிரயோஜனமான நீ சிறப்பா அடியருக்கு நீர் சொன்ன வேலை மட்டும் செய்திருக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அடியர் விடுதலையில் தேவனுடைய கிருபை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். கர்த்தர் வருகை நாங்கள் ஆயத்தமாக கிருபைத்தார். இல்ல நாமத்துக்கு மேலான நாமத்தை உயர்த்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். பணிந்து தொழுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும், ஆசீர்வாதமும், சமாதானமும், சுகமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், நம்மை விட்டு பிறந்த எல்லா தெய்வ பிள்ளைகளோடும், சகல பரிசுத்தமான்களோடும், மெய்ப்பொருளோடு குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. சத்தமாவே சொல்லுவே, ஆசைந்து சொல்ல நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.